சிஏ இன்டர்மீடியேட் செப்டம்பர் 2025 எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இப்போ நீங்கள் எந்த பேப்பரில் ஸ்ட்ராங்கு, எந்த பேப்பரில் ஆவரேஜ் அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பேப்பரில் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் 65+ ட்ரை பண்ணுங்கள். எந்த பேப்பரில் ஆவரேஜ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கக்கூடிய பேப்பரில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி வேணும். அது இல்லாமல் எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் வேணும். எந்த பேப்பர் ஆவரேஜ்னு நினைக்கிறீங்களோ அந்த பேப்பரில் எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச் மட்டும் போய்க்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான பேப்பரில் எபவ் 65 எடுக்கும்போது தான் உங்களுக்கு அக்ரிகேட்டில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இப்போ அக்கௌண்ட்ஸ் பேப்பராக இருந்தால் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 to 6 கொஸ்டின்ஸ் ஆகுது நீங்கள் நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸு ப்ராப்ளம்ஸை கண்ணில் பார்க்காதீங்க. அக்கௌண்ட்ஸுக்கும் அதே தான், காஸ்ட் அக்கௌண்டிங், எஃப்எம் எல்லாமே வந்து கண்ணில் சம்ஸ் பார்க்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நோட் எடுத்து அதில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்ஸாமில் நம்ம என்ன ஃபார்மேட்டில் போடுவோமோ அந்த ஃபார்மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ தியரி பேப்பர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரைட்டிங் ப்ராக்டிஸை டெவலப் பண்ணுங்க. ஏன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெவலப் பண்ணலை அப்படின்னா எக்ஸாமில் நமக்கு ரைட்டிங் ஃப்ளோ வந்து கரெக்டாக வராது. ஸோ திரும்ப திரும்ப எழுதி பாருங்கள், திரும்ப திரும்ப சம் போட்டு பாருங்கள். டைம் ஷார்ட்டாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஆல்மோஸ்ட் 400+ ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். ஆல் தி பெஸ்ட்.